வார்ம் வெல்கம் லவீஸ். நான் இப்போ சிஷல் வந்துட்டேன், துபாய் டு சிஷல். ஓகே, வெல்கம் டு சிஷல்ஸ். இன்னைக்கு நாம சிஷலை சுத்தி பார்க்கலாம். இன்னுமா கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடிட்டு இருக்காங்க? I don't know. ஊரோட கிளாக் டவர். வாவ், பாத்தீங்களா? ஃபுல். அப்புறம் இது லிபர்ட்டி ஹவுஸ். இதோ இருக்கு. இதுதான் போஸ்டல் சர்வீஸ். இது போஸ்டல் சர்வீஸ். இது லிபர்ட்டி ஹவுஸ். அப்புறம் பேங்க். இதுதான் மெயின் ஏரியா, விக்டோரியா. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எந்த சைட்லாம் போகிறேன்னு. இது விக்டோரியா நம்ம இருக்கிறது. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பாலம் சைடு. இன்றைக்கி வந்து நம்ம பாலம் சைடு போகிறோம், பட் நார்த் ஈஸ்ட் பாயிண்ட் வழியாக போகிறோம். இந்த இடத்தோட பேரு நார்த் ஈஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி குளிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா, இங்கே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஃபுல்லாகவுமே கல்லாக இருக்குது. அதனால இந்த இடத்துல நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க. அப்படி குளிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்குள்ளேயே குளிச்சுப்பாங்க. பர்ஃபெக்ட் வெதர். இன்றைக்கி நான் ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் போட்டிருக்க ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸில் நான் போய் குளிச்சேன்னா உள்ளே போய் உட்காரவே முடியாது. இருக்கிற பாதி வெயிட் அதுவே கேரி பண்ணிக்கும். அதனால் இன்றைக்கி நோ குளியல். பர்ஃபெக்ட் வெதர். என் பின்னாடி ஆலைகள்லாம் துரத்தி வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் அந்தாண்ட போயிடுறேன். ஐம் பிகம் பேய். இங்கே வெதர் செம்மையாக இருக்குன்னு சொன்ன காற்றும் சேர்ந்தே இருக்குது. நல்ல ஒரு வின். கொஞ்சம் வெயில். இன்றைக்கி தான் கொஞ்சமாச்சும் வெயில் எட்டி பார்த்துருக்கு. நேற்று எல்லாம் செம மழை. இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு டைம் இந்த சைடில் மழை பெய்யும், ஒரு டைம் வந்து பாலம் சைடில் மழை பெய்யும். இது நான் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் பாயிண்ட். இதுவும் பாலம் சைடு போகிறது தான். இங்கே ஒரு ராக் பார்த்தேன். அது பார்த்தா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்குனே செஞ்ச ராக் மாதிரியே இருக்குது. அழகாக ஒரு வேவ் இருந்துச்சு, அதிலே உக்காந்துக்கலாம். ஆனால் நான் இப்போ போய் உக்காந்தேன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இப்போது நானும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வரும். நம்ம இருக்கிறது இது வந்து மாஹே. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிற இடம். இங்கேருந்து ப்ராலன் இருக்குது. இங்கேருந்து ப்ராலன் இருக்குது. அடுத்து வந்து லாடிக் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ப்ராலன் போகிறதுக்கு வந்து போட்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். பட் லாடிக் போகிறதுக்கு ஒன்லி போட் மட்டும்தான். போட் வந்து காலையில் 11:30 அரவுண்ட் அந்த டைமில் கிளம்புறதுனால ஃப்ளைட் இஸ் பெட்டர். காலையிலேருந்தே இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃப்ளைட் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வரும்பொழுது ப்ராலன் லாடிக் கவர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஜெயின் டார்ட்டில்ஸ் இருக்குது. ஜெயின் டார்ட்டில்ஸ் அதுக்குன்னே தனியாகவே ஒரு தீவு ஒன்று இருக்குது. அங்கே நிறைய வந்து ஜெயின் டார்ட்டில்ஸ் பார்க்கலாம். ஸோ அதையும் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்நார்க்லிங் பண்ணலாம், ஸ்கியூபா டைவ் பண்ணலாம். ஸ்நார்க்லிங் இங்கேருந்து தான் சம்டைம்ஸ் ஒரு சில இடங்களில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. ப்ராலனில் இருக்குது. ப்ராலனில் நீங்கள் அந்த ஆமத்தீவு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்நார்க்லிங் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அங்கேயே நீங்கள் புக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு தீவுக்கு உங்களை பிக் பண்ண அழைச்சிட்டு போவாங்க. வேறு என்ன உங்களுக்கு சொன்னால், முக்கியமாக என்னென்னா ப்ராலனில் நீங்கள் ரெண்டல் கார் யூஸ் பண்ணலாம். பட் லாடிக்கில் ஒன்லி சைக்கிள். வெரி ரேர், வெரி ஃபியூ பீப்புள்ஸ் தான் வந்து அங்கே கார் வச்சுருப்பாங்க. எல்லோரெல்லாம் கார் வச்சுருக்க மாட்டாங்க.
லாடிக்கு வந்து நீங்கள் நிறைய சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணலாம். அது இன்னும் ஜாலியாக இருக்கும். இங்கே நிறைய மொத்தம் இது வந்து இங்கே நிறையா குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கும். மொத்தம் 115 ஐலாண்ட்ஸ் இருக்குது இங்கே. இது இந்தியன் ஓஷனில் இருக்குது. சிஷல்ஸு இந்தியன் ஓஷனில் தான் இருக்குது. சிஷல்ஸ் கூட சேர்ந்தது தான் அந்த ப்ராலன் லாடிக்கு எல்லாமே. பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி. நான் ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் காட்டுறேன். அங்கேருந்து உங்களுக்கு தெரியும், அந்த போர்டில் தெரியும் ப்ராலன் எங்கே இருக்கா, லாடிக்கு எங்கே இருக்கா. அது மாதிரி எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நண்டு ஆனால் நிறைய ஓட்டு போட்டு வச்சுருக்கு. என் கால் அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குது. நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னா கீழே என்ன இருக்குன்னே பார்க்காம இருக்கேன். அதனால் டக் அப்படி உள்ளே போயிடுறேன். நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறையில் நேச்சுரலாகவே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ரேஞ்சுக்கு இருக்குன்னு. ஓ வாட்டர் இங்கே பார்த்தீங்களா இந்த பாறை எப்படி இருக்குது? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்கு இருக்கா? தண்ணி வராத. வெயிட் 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 வெயிட். எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ரேஞ்சுக்கே இருக்கா? நேச்சுரலாகவே இருக்குது இந்த பாறை. இதெல்லாம் நல்ல தண்ணி. இதெல்லாம் மலையிலேருந்து வர தண்ணி. இங்கேருந்து வந்து கடலில் கலந்துடும்.